அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் தலையீடு, பதிலளித்த ரஷ்யா. பாகிஸ்தானில் இரு குழுக்களுக்கு இடையே பயங்கர மோதல், 49 பேர் பலி. சீனாவில் கனமழை, 7 பேர் பலி. வடகொரிய ஜனாதிபதியாக கிம் ஜாங் உன்னின் மகள் கசிந்த தகவலால் பரபரப்பு. காசாவில் குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படும் அபாயம், உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. பிரிட்டன் கத்திக்குத்து தாக்குதல், 3 சிறுமிகள் உயிரிழப்பு. 12 வழக்கில் ஜாமீன் கேட்டு பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றத்தை நாடி இம்ரான்கான். கேரள நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 122 அதிகரிப்பு. ஹமாஸ் அமைப்பினரின் தலைவர் சுட்டுப்படுகொலை. தொடர்பான விரிவான செய்திகள். ரஷ்யாவை எதிரி நாடாக காட்ட அமெரிக்க அதிபர் தேர்தலில் தலையீடு என அந்நாட்டு உளவு பிரிவு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் என பொஸ்கோவ் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5 நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக 78 வயதுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இதேபோன்று ஜனநாயக கட்சி வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். வேட்பாளர் அறிவிப்பு வெளியானதும் கட்சிக்குள் ஆதரவை திரட்டும் பணியில் கமலா ஹாரிஸ் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்க உளவு பிரிவு அதிகாரிகள் அதிரடியான குற்றச்சாட்டு ஒன்றை தெரிவித்துள்ளனர். அது பற்றிய செய்தியில் வருகிற நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க தேர்தல் ரஷ்யா செல்வாக்கு செலுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்காக ரஷ்யாவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் நிறுவனங்களை அந்நாடு பயன்படுத்தியுள்ளது. அமெரிக்க மக்களின் கருத்துக்களை வடிவமைக்கும் நோக்கில் ரஷ்யா செயல்படுகிறது என அமெரிக்க உளவு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். இது பற்றி ரஷ்யாவின் கிரெம்லின் அரண்மனையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறும்போது, இது முற்றிலும் அபத்தம், கேட்பதற்கே நகைச்சுவையாக உள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவை ஒரு எதிரியாக காட்ட அமெரிக்க உளவு பிரிவு அதிகாரிகள் முயற்சித்துள்ளனர். அமெரிக்க தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இதுபோன்று நிறைய அறிக்கைகள் வெளிவரும். ஏனெனில் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியினர் என இருவரும் அரசியல் போராட்டத்தில், அதுவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுயநலத்திற்காக தனிப்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய முக்கிய காரணிகளாக ரஷ்யாவும் அதன் தலைமையும் உள்ளனர் என்று மாஸ்கோவ் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானின் கைபர் பக்துவா மாகாணம் உபர் குர்ரம் மாவட்டத்தில் இரு பழங்குடியினரின் குழுக்களுக்கிடையே நில உரிமை தொடர்பாக நீண்ட காலமாக பிரச்சினை நீடித்து வருகிறது. இஸ்லாமிய மதத்தின் ஜியா மற்றும் சன்னி பிரிவுகளைச் சேர்ந்த பசிரா மற்றும் மலிக்கல் ஆகிய இரு பழங்குடியின குழுக்கள் இடையேயான இந்த நிலப்பிரச்சினை கடந்த சில நாட்களுக்கு முன் மீண்டும் தீவிரம் அடைந்தது. இரு தரப்பினரும் பயங்கர ஆயுதங்களுடன் ஒருவர் மீது ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த கலவரம் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் பரவியது. இரு தரப்பினருக்கும் இடையே சமாதானம் ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் இரு பழங்குடியின குழுக்களுக்கு இடையான மோதலில் இதுவரை 49 பேர் உயிரிழந்தனர். மேலும் 200 பேர் படுகாயமடைந்தனர். அதேவேளை பழங்குடியின சபை மூலம் இரு குழுக்களுக்கு இடையே சமாதானத்தை ஏற்படுத்த மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெற்றுள்ளது. இரு குழுக்களும் சண்டையை கைவிட்டு சமாதானமாக செல்ல ஒப்புக்கொண்டுள்ளன. இதனால் உப்பர் குர்ரம் மாவட்டத்தில் விரைவில் அமைதி திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவின் மத்திய பகுதியில் அமைந்த கினான் மாகாணத்தில் கனமழையால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் 900 வீடுகள், 1345 சாலைகளும் பாதிப்படைந்துள்ளன. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ 5400 மீட்பு குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 7 பேர் பலியாகியுள்ளனர். 3 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணியும் நடத்தி வருகிறது. சீனாவின் பல்வேறு பகுதிகளில் வெப்ப அலை வீசி வந்த போதும் சில பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. உலக அளவில் பசுமை வாயுக்களை அதிகம் வெளியிடும் பெரிய நாடாக உள்ள சீனா பருவநிலை மாற்ற தாக்கத்திற்கு ஆட்பட்டுள்ளது. சில பகுதிகள் கடந்த 24 மணி நேரத்தில் 645 கிலோமீட்டர் மழையை பெற்றுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்தனர்.
வடகொரியாவின் அடுத்த அரசியல் வாரிசாக ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னின் மகள் யூஏ வரலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவின் உளவு நிறுவனம் ஒன்று வடகொரியாவின் அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இது தெரிய வந்துள்ளது. இதேவேளை வடகொரிய ஜனாதிபதி கிம் பொது இடங்களுக்கு தன் மகளையும் உடன் அழைத்து சென்று இப்போதைய பயிற்சி அளித்து வருகிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி வடகொரியாவின் ஜனாதிபதியாக 2011 பதவியேற்ற கிம் ஜனாதிபதி பொறுப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. எனினும் அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை சோதனைகளை நடத்தி அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு மிரட்டலும் விடுத்து வருகிறார். பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 39,000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். போரால் உணவு, தண்ணீர் பற்றாக்குறையால் காசா மக்கள் தவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் காசாவில் குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறும் போது, காசாவில் கழிவுநீர் மாதிரிகளில் தொற்று நோய் கிருமிகள் இருப்பது சமீபத்தில் கண்டறியப்பட்டது. காசாவிற்கு 1 மில்லியன் போலியோ தடுப்பூசிகளை அனுப்புகிறது. தடுப்பூசிகள் குழந்தைகளை சென்றடைவதை உறுதி செய்ய போர் நிறுத்தம் தேவை என்றார். காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறும்போது, போலியோ தொற்று நோய் பரவுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். பிரிட்டனில் சிறுவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட சரமாரி கத்திக்குத்து தாக்குதலில் 3 சிறுமிகள் உயிரிழந்தனர். அந்த நாட்டின் நார்த் வெஸ்ட் இங்கிலாந்து மாகாணம் சவுத்போர்ட் நகரில் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 11 சிறுவர்கள் காயமடைந்தனர். அவர்களில் 5 பேரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இது தவிர சிறுவர்களை காப்பாற்ற முயன்று காயமடைந்த 2 பேரும் உயிருக்கு போராடி வருகின்றனர். இந்த தாக்குதல் தொடர்பாக 17 வயது நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் சிறார் என்பதால் பெயர் வெளியிடப்படவில்லை. தாக்குதலுக்குள்ளான நோக்கம் குறித்து இதுவரை தகவல் இல்லை. பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் 71 வயதான முன்னாள் கிரிக்கெட் வீரரான இம்ரான் கான் பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியை தொடங்கி பிரதமரானார். பின்னர் பதவியில் இருந்து விலக்கப்பட்டார். இவர் மீது பயங்கரவாதம் தொடர்பான 12 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளில் ஜாமீன் வழங்கும்படி பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். கடந்த வாரம் லாகூர் உயர் நீதிமன்றம் இந்த வழக்குகளில் நீதிமன்ற காவல் வழங்குவதற்கான பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றத்தின் முடிவை ரத்து செய்தது. இம்ரான் கான் வன்முறை போராட்டங்களுக்கு தலைமை தாங்கவில்லை என்றால் அவருக்கு எதிராக எந்த வழக்கும் பதிவு செய்ய முடியாது என்று குறிப்பிட்டது. கடந்த ஜூலை 14 இது தொடர்பான வழக்குகளில் பஞ்சாப் போலீசார் இம்ரான் கானை கைது செய்தனர். ராணுவ அதிகாரி வீடு மீது தாக்குதல் உள்ளிட்ட வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. இம்ரான் கான் முன்ஜாமீன் கேட்ட நிலையில் நீதிமன்றம் அதற்கு மறுப்பு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து பஞ்சாப் போலீசார் கைது செய்தனர். தன் மீதான ஒரே குற்றச்சாட்டு ஆதரவாளர்களை வன்முறைக்கு தூண்டியதாக கூறப்படுவது மட்டும்தான் என குறிப்பிட்டுள்ளார். 2023 9 மே மாதம் நான் NAB காவலில் இருந்தேன். வெளியுலகத்துடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. இந்த அற்புதமான FIR-இல் என்னை சிக்க வைப்பது அரசியல் உள்நோக்கம் என்ற முயற்சியாகும் எனவும் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக செவ்வாய்க்கிழமை அதிகாலை மேம்பாடி, பொட்டகை டவுன் மற்றும் சூரல்மல் ஆகிய பகுதிகளில் கடும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 122 அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலச்சரிவில் 125க்கு மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதோடு ஏறத்தாழ 100 பேரின் நிலை என்ன என்பது தெரிய வரவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ராணுவ உதவியுடன் மீட்பு பணி தொடர்ந்த வண்ணமே உள்ளது. கேரளா இதுவரை கண்டிராத மிகப்பெரிய இயற்கை பேரழிவு இதுதான் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பின் தலைவராக செயல்பட்டு வந்த இஸ்மாயில் கனியே ஈரானில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அவரது வீட்டில் வைத்து இஸ்மாயில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் அவருடன் அவரது உதவியாளரும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கனியே
தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வருகிறதுடன் இதில் இதுவரை உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 39,000 கடந்துள்ளது. மேலும் 90,589க்கு மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் தரப்பில் 1,200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.